நீங்கள் சிம்ம லக்கணத்தில் பிறந்த பிள்ளையெல்லாம் பாருங்கள், அதுங்களுக்கு விருப்பம் அப்படின்னு ஒன்று இருக்கும், விருப்ப திருமணம்னு ஒன்று இருக்கும். பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது பேரண்ட்ஸ் ஏற்றுக்கலன்னு வைங்க, த்ரூ ரிஜிஸ்டர் மேரேஜ் போயிடுவாங்க. சிம்ம லக்கணத்துக்கு பிறந்த பிள்ளைய துணிவான பிள்ளைய இதில் விவரமாக செய்வாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அவங்க இணைச்ச விதம் எப்படி வச்சுருக்குறாங்க. அப்போ இயற்கை என்பது பெண்களை எப்படி வச்சுருக்காங்க. பெண்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் அப்புறம் இப்போ சில பேர் இருக்கலாம், ஆண் பிறக்கக்கூடிய அந்த லக்கணத்தில் ஏன் பெண் பிறக்கக்கூடாதா, பெண் பிறக்கக்கூடிய லக்கணத்திலையும் ஒரு ஆண் பிறக்கக்கூடாதா. இது எங்கே இந்த கோட்பாடு வரும்னா, அந்த காலத்தில் ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா சரி, ஆண்னா ஆண் நவாம்சத்தில் தான் நிற்கும், பெண்ணா பெண் நவாம்சத்தில். இதை பார்த்தாலே இது பெண் குழந்தை ஜாதகம், ஆண் ஜாதகம் பிரிச்சுக்கலாம். ஆமாம், அந்த காலத்தில் ரூல்ஸ் உண்டு. இன்றைக்கி சில பேர் அதை கீப்பப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு ஆண் குழந்தை அப்படின்னா நவாம்சத்தில் போகும்போது அது ஆண் காலத்தில் தான் போடணும், ஆண் ராசியில் தான் போடணும். அப்போ முன்ன பின்ன நவட்டிக்கிடுவாங்க. ஆனால் அதை உடைச்சது யார்? கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி. சரியான ஜோதிடருங்கிறது திருமணத்துக்கு ரொம்ப இல்லையா? ஒரு பிள்ளைகளோட மன வாழ்க்கையில் போய் வளரக்கூடாது. அதே மாதிரி என்கிட்ட 2 பேர் காதலிக்கிறாங்க, பொருத்தம் பாருங்கன்னு சரி, நோட்டை தூக்கி எரிஞ்சிருவேன். ஏண்டா காதலிச்சுக்கு பின்னாடி பொருத்தத்துக்கு பார்க்கக்கூடாது, வா முகூர்த்தம் குறி கல்யாணத்தை பண்ணிவிடு. அது போய் சரி பொருந்தலை அப்படின்னா பிரிச்சிருவியா நீ? இப்போ பிள்ளை பொருந்தலை, ஜாதகத்தை பொருந்தலடா அப்படின்னா ஐயோ அப்படின்னு பையன் மூணு பிரிச்சிருவியா? அவங்க 2 போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படின்னு நிறைய பிள்ளைய நீங்கள் சிம்ம லக்கணத்தில் பிறந்த பிள்ளையெல்லாம் பாருங்கள், அதுங்களுக்கு விருப்பம் அப்படின்னு ஒன்று இருக்கும், விருப்ப திருமணம்னு ஒன்று இருக்கும். பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது பேரண்ட்ஸ் ஏற்றுக்கலன்னு வைங்க, த்ரூ ரிஜிஸ்டர் மேரேஜ் போயிடுவாங்க. சிம்ம லக்கணத்துக்கு பிறந்த பிள்ளைய துணிவான பிள்ளைய இதில் விவரமாக செய்வாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அவங்க இணைச்ச விதம் எப்படி வச்சுருக்குறாங்க. காலபுருஷனுக்கு தான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. பட் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நம்ம சொல்லலாம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்கிறான். உண்மையிலே அது 100க்கு 100 உண்மையான வார்த்தை. நான் துலா லக்கணத்தில் ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னு வைங்களேன், துலா லக்கணத்தில் ஒரு பொண்ணு பிறந்த ஜாதகத்தை பார்த்தேன்னா சரி, நான் அவளை வணங்குவேன். ஏன்னா அவள் சுமைதாங்கி. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பம் தான் இருக்கும். அதில் போய் இந்த பிள்ளை துலா லக்கணத்தில் பிறந்த பிள்ளை மருமகளாக கொண்டு போய் வீட்டுக்குள்ளே போயிடும். அத்தனை சுமையும் அந்த பிள்ளை தலையில் தான் கட்டுவாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு கூட்ட ஆரம்பிச்சுன்னா ராத்திரி 11 மணிக்கு அந்த பிள்ளைக்கு வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் மனசுலிக்காமல் பாடுபடுவா, அர்ப்பணிப்பு குணத்தோடு இருப்பாள். அவளை யாராவது என்னம்மா சாப்பிட்டியாமா, என்னம்மா இது பண்ணுமா, ஒரு வேலை கேட்க மாட்டேன். அப்போ இவ தான் எல்லாத்துக்கும் மாமா சாப்பிடுங்க மாமா, இந்த அத்தை நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், இவ தான் ஓடி ஓடி ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு தன்மை இருக்குது. அப்போ இயற்கை என்பது பெண்களை எப்படி வச்சுருக்கான். பெண்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் அப்புறம் இப்போ சில பேர் இருக்கலாம், ஆண் பிறக்கக்கூடிய அந்த லக்கணத்தில் ஏன் பெண் பிறக்கக்கூடாதா, பெண் பிறக்கக்கூடிய லக்கணத்திலையும் ஒரு ஆண் பிறக்கக்கூடாதா. இது எங்கே இந்த கோட்பாடு வரும்னா, அந்த காலத்தில் ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா சரி, ஆண்னா ஆண் நவாம்சத்தில் தான் நிற்கும், பெண்ணா பெண் நவாம்சத்தில். இதை பார்த்தாலே இது பெண் குழந்தை ஜாதகம், ஆண் ஜாதகம் பிரிச்சுக்கலாம். ஆமாம், அந்த காலத்தில் ரூல்ஸ் உண்டு. இன்றைக்கி சில பேர் அதை கீப்பப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு ஆண் குழந்தை அப்படின்னா நவாம்சத்தில் போகும்போது அது ஆண் காலத்தில் தான் போடணும், ஆண் ராசியில் தான் போடணும். அப்போ முன்ன பின்ன நவட்டிக்கிடுவாங்க. ஆனால் அதை உடைச்சது யார்? கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி. ஏண்டா ஒரு ஆண் பிறக்கக்கூடிய அதில் ஒரு பெண்ணாக பிறந்தா ஒரு பெண் ஆண் செய்ய வேண்டியதையே ஒரு பெண் செய்யக்கூடாதா? பூமி மேலே பிறந்த எல்லா ஆண்களுமே ஆண்கள் மாதிரியே இருக்கானா? அப்போ இதையெல்லாம் இதில் கோட் பண்ணக்கூடாது. பிறந்த நேரத்தை சரி செய்து அது எந்த இடத்துல தீர்மானிக்கப்படுகிறதோ அதை நீ லக்கணமாக தீர்மானி. அப்போ இந்த இடத்துல தான் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சப்தமஸ்தானம் அப்படின்றது கலஸ்தரஸ்தானம் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கான். இப்போ இதில் மேஜிக்கலாக என்ன வச்சுருக்கான் அப்படின்னா, மேச லக்கணத்துக்கு 7ஆம் இடம் துலாம். இந்த வீட்டு அதிபதி யாருன்னா சுக்கிரன். இந்த வீட்டில் உச்சமடையக்கூடிய கிரகம் எதுனா சனி. சரியா? இப்போ ஒரு பெண்ணை தன்னலமற்ற தியாகம் உள்ள பெண்களை
இந்த உலகத்தில் ஒருவரோடு ஒருவர் சேர்ப்பதற்குரிய நிலை யார்கிட்ட இருக்குன்னா சனி பகவான் தான் இருக்கு. நம்ம சொல்கிறோம் அது இதுன்னு சொல்லி, சனி பகவான் தான் தன்னால் மற்ற தியாகம் இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ளே பூந்தா, அதாவது பிறந்த வீட்டுக்கும் ஒரு பெருமை இருக்கணும், புகுந்த வீட்டுக்கும் ஒரு பெருமை. ஆனால் ஒரு பெண் புகுந்த வீட்டுக்கு போயாச்சுன்னா சரி. நீங்கள் இன்னும் சில விஷயங்களை வாழ்வியலில் பார்த்தீங்கன்னா கிராமத்துல எல்லாம் உண்டு. கல்யாணம் முடித்து புருஷனோட அனுப்பிச்சி வச்சுருவாங்க, போயிட்டு அங்கே. ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் வந்து அந்த வீட்டில் அவங்க கொடுக்கக்கூடிய கஷ்டம், கணவனால் வந்து ஒரு அடி எதடி எதுனாலும் வெளியே தெரியாமல் அவங்க அப்படியே வாழ்ந்தாங்க. சில நேரத்தில் வந்து பொறுக்க முடியாமல் வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு வந்தால் கூட அவள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவளை பார்த்தீங்கன்னா தாம்பாளத்தில் வச்சு தாங்கினவங்க எங்கே வந்த அப்படிமாங்க. ஆமாம், எப்படி பாருங்க, அப்படியே மாறுவாங்க. எங்கே வந்த, உன் புருஷன் கூட வரலையா, ஏய் அது என்னன்னு பார்த்து அந்த பிள்ளை போய் விட்டுவாங்கடா அப்படின்வான். இன்றைக்கி அப்படி இல்லை, வாழ்வியல் மாறிப்போச்சு. சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன், வீடு இருக்கணும், கார் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், இவர் இப்படி சம்பளம் எதிர்பார்ப்பா, எக்ஸ்பெக்டேஷன் ஓவர். கடைசியில் பார்த்தீங்க சாமி அப்படி ஜாதகத்து பாருங்கள், இறைவனுடைய இது என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்க ஓப்பன் டாக்கா எனக்கு வந்து பையன் இப்படித்தான் இருக்கணும், அவங்க பேரண்ட்ஸு இதில் தலையிடக்கூடாது, இந்த மாதிரி அவன் சோர்ஸ் இன்கம் இவ்வளவு இருக்கணும், இதெல்லாம் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 36 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் போய், அப்போ ஆரம்பத்தில் நீ போட்ட எக்ஸ்பெக்டேஷன் எங்கே வந்துச்சு, 36 வயசுக்கு வந்துச்சு. இதுக்கு மேலே நீ கல்யாணம் பண்ணலன்னா சிக்கலாயிடும். அதாவது ஒன்றுமே இல்லாமல் தகுதியே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு +2 ஃபெயிலு, இல்லை காலேஜே போகாத ஒரு ஆள் தான் கிடைப்பாங்க. இந்த மாதிரி அது கூட கிடைச்சா பரவாயில்ல. கடைசியில் ஒரு விவரம் தெரிஞ்ச ஜோசியர் சொல்லுவார், அவர்கிட்ட போனோடனே ஜோசியர் சொல்லுவார், அம்மா பாப்பாவுக்கு 2ஆம் நேரம் தாம்மா அமையும் அப்படிம்பாரு. கல்யாணம் ஆகி அதாவது டிவோர்ஸ் ஆன பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க, அப்போ தான் கல்யாணம் தூக்கி வாரி போடும் இல்லையா? அப்போ உலகியல் வாழ்க்கையில் யதார்த்தத்தோடு வாழக்கூடிய மனிதனுக்கு இறைவனுடைய அன்பளிப்பு என்னென்னா, நல்ல மனைவி, நல்ல கணவன். யதார்த்தமாக இருக்கிறவங்களுக்கு நல்லா வாச்சிருது சாமி, திட்டம் போடுறவங்க தான் சாமி கவுத்தி விட்டுருது. அப்போ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது இதில். சரி, ஆனால் சனி பகவான் தீர்க்கதரிசி, அதாவது பேசிக்கான எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கலாம். நான் இதை படிச்சிருக்கேன், இதே மாதிரி ஒரு டிகிரி படிச்சவங்க இருந்தா ஓகே. சமூகத்தில் எப்படி தானே, இப்போ ஒரு டாக்டர் பையனுக்கு அதிகமான எதிர்ப்பு இல்லை, இப்போ ஒரு டாக்டர் பையனுக்கு அந்த பையன் விரும்பினால் ஒழிய இல்லாட்டி டாக்டர் பொண்ணை பார்க்குறாங்க. ஆமாம், இல்லையா? சில பேர் பையங்க என்ன செய்கிறாங்க, டாக்டர் முடித்த பையங்க, நான் சம்பாதிக்கிறது போதுங்க, வீட்டில் என் பிள்ளைகளை பார்த்துக்கிற மாதிரி நல்லா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் போதும், அப்படிதான் நல்லா படித்த பிள்ளையாக இருந்தால் போதும், அவள் வேலைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. இப்படி எத்தனையோ புத்திசாலியான நல்ல மனம் படைத்த பையங்க இருக்காங்க. பிள்ளைகளை இது பண்ணுறது யார் தெரியுமா, பிரெயின் வாஷு பெற்றவங்க தான். ஏன்னா இப்போ இந்த இடத்துல தான் ஒரு கலத்திரத்தன்மை, அதாவது எந்த இடத்துல இருந்து எப்படி இருந்து வரும். ஒரு காலகட்டத்தில் தான் திருமணமும் திசை நாயகர்களும் அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த இதை எழுதணும். இப்போ பொதுவாக நம்ம அந்த திசையிலேருந்து இப்படி எடுக்கிறோம். ஆனால் இந்த திசையிலேருந்து எடுக்கும்போது இவளுக்கு ஏன் ஒரு நம்ம ஜாதகம் பார்த்து தானே செய்கிறோம். அப்போ இந்த திசையிலேருந்து இப்படிப்பட்ட பொண்ணு எடுக்கடா, இதை இப்படி பண்ணுங்கடா, இந்த காலகட்டத்தில் பண்ணுங்கடான்னு சொல்லி பிடிச்சிச்சு. இதுக்குள்ளே இந்த சூத்திரம் இருக்குது. இதை கடைப்பிடிச்சா எல்லாருடைய மன வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். சரியா? அப்போ ஆனாலும் என்ன அவன் சொல்லியிருக்கான், இப்போ ஒரு 7ஆம் பாவத்தோடு சூரியன் சம்மந்தப்படுறார், 7ஆம் பாவத்தோடு சூரியன் சம்மந்தப்படுறார், பார்க்குறதுக்கு லட்சணமாக இருப்பா, அழகாக இருப்பா, நகை போடாட்டாலும் சரி, ஆள் நல்ல ஒரு இதாக இருக்குன்னு வைங்களேன். ஆனால் அவள் விரும்புவது பூரா ஆடம்பர வாழ்க்கையை தான் விரும்புவாள். வீட்டில் எல்லா வேலையும் மற்றவங்க தான் பார்க்கணும். அப்போ இவள் அந்த ஆனஸ்ட்டு அப்படின்ற ரீதியிலேயே இருப்பாள். அவங்க பெற்றவங்க வீட்டுடைய இதை கொஞ்சம் கூட குறைச்சிக்க மாட்டாள். அவங்க அவங்க பிறந்த வீட்டை தான் பேசிக்கிட்டு இருப்பாள். இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த பொண்ணை நிப்பாட்டிடும். இப்போ 7 கூடையூர் 7ஆம் இடத்துல 7ஆம் பாவத்தோட சூரியன் சம்மந்தப்படுறாரு. இப்போ இந்த லக்கணத்தோட சனி சம்மந்தப்படுறாருன்னு வைங்க. இப்போ சூரியன் வெளிச்சத்துக்கு அதிபதி, சனி இருட்டுக்கு அதிபதி. அப்போ இவன் என்ன செய்வான், எல்லாத்துலேயுமே பொறுமை, நிதானம், பாடுபட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வரும்போது இவன்ட்ட கொஞ்சம் கஞ்சத்தனமும் பிசினாரித்தனமும் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா சனி கஞ்சத்துலேயும் பிசினாரிலையும் பிசினாரி. இப்போ இவன் மேலேயும் தப்பு இருக்கும். ஒரு வெளியே விசேஷத்துக்கு போகணுமா, ஒரு பூ வாங்கி கொடுத்துட்டு போகணும்ல. இவன் எதுக்கு எடுத்தாலும் கணக்கு பார்க்குறான் அப்படின்னா சரி, அங்கே வாழ்க்கை நல்லா இருக்குமா,
அப்போ இப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த லக்கணத்தையும் சப்தமஸ்தானத்தையும் எப்படி இணைக்கணுன்ற ஒரு வித்தை இருக்குது. அவங்க ஆதியில் ஒரு விஷயத்த மறைக்காமல் பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. எப்படின்னா, இப்போ மேச லக்கணம் இருக்குது. மேச லக்கணத்துக்கு 7 கூடையவர் யார்? சுக்கிரன். துலாத்துடைய அதிபதி யார்? சுக்கிரன். சரியா? இப்போ மேசம், சிம்மம், தனுசு இந்த இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கா? ஆமாம், இருக்குது. 1 5 9 வந்துடுதா? ஆமாம். சரி, இந்த 1 5 9 துலாத்துக்கு 3 7 11 வருமா? ஆமாம். இதைத்தான் ரூல்ஸ். தர்மத்திரியோணத்தையும் காமத்திரியோணத்தையும் இணைப்பதால் இல்லறம் நன்றாக இருக்கும். ஆனால் ஈஸியாக சொல்லி முடிச்சுட்டு போயிட்டான். இது ஒவ்வொரு லக்கணத்துக்கு இருக்குது. ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்த மாதிரி தர்மத்தையும் காமத்தையும் இணைக்கணும். இணைச்சா சூப்பர். இதை விட நம்ம ராசி சக்கரத்தில் நவாம்ச சக்கரத்தில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 7ல் குரு இருக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சனி இருந்தால் கூட தாமத திருமணம், தடைப்பட்ட திருமணம், கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணால் கூட சில நேரத்தில் கேன்சல் ஆகிடும். இப்போ சனிபா வந்து சப்தமஸ்தானத்தை பார்த்தாலும் சப்தமாதிபதியை பார்த்தாலும் அல்லது குடும்பஸ்தானத்தை பார்த்தாலும் தாமதமாக தான் நடக்கும் அல்லது தடைப்பட்ட திருமணம் தான் நடக்கணும் உறுதியாக நம்ம சொல்லிடலாம். ஆனால் அவர் தடையே பண்ணால் கூட அடுத்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு அருமையாக லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவார். சனிமானுடைய குணம் அது. இந்த 7ல் குரு இருக்குது அப்படின்னா, நம்ம முன்னோர்களே என்ன செஞ்சுருக்காங்க, நமக்கு முன்னோர்கள் 7ல் குரு இருந்தால் திருமண வாழ்க்கை அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். இந்த 7ல் குரு இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் திருமணம் பண்ணுறது கஷ்டம். ஆனால் சாஸ்திரத்தை நம்ம என்ன சொல்லணும்? 7ல் குரு என்றால் நல்ல ஒழுக்கமும் உயர்ந்த குணமும் பண்பும் நல்ல பழக்க வழக்கமும் இறையாண்மையும் பெரியவர்களை மதிக்கக்கூடிய குணமும் உள்ள மனைவி அமைவாள்னு தான் நம்ம சொல்லுவோம். உண்மைதான், அதை மாற்றுக்கிறதில்ல. கல்யாணம் பண்ணணுமே, கொண்டு வந்து நிறுத்தணுமே. அப்படி ஒரு பிள்ளையை கொண்டு வந்து நிற்பாருனாலும் அந்த பிள்ளையை வந்து விரட்டி விட்டுருவார் இந்த குரு. இவர் லேஸ்பட்டா இல்லை, சனி பகவானை நம்பலாம், இந்த பிரகஸ்பதியை நம்பவே கூடாது என்ன. அப்போ இதே இது இப்போ 7ல் செவ்வாய் மாட்டிக்கிடும், 7ல் செவ்வாய் சுக்கிரனே வந்துடும், இல்லை 7ல் புதன் போய் நிற்கும். இப்போ 7ல் புதன் இருந்தால் என்ன, அவன் நல்ல அறிவாளியாக இருப்பா, நல்ல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், நல்ல ஆக்டிவேஷன் இருக்கும், உழைப்பா. ஆனால் அவட்ட ஒரு கான்ட்ரவர்சி இருந்துக்கிட்டே இருக்கும். அவளுடைய தாட்ஸுக்கு நீங்கள் ஒத்து வந்தால் தான் ஒத்து போவா, இல்லைன்னா யாராக இருந்தாலும் சரி எகென்ஸ்ட் ஆகிடும். அப்போ எந்த ஒரு கிரகம் 7ல் இருந்தாலும் அது ஒரு 7.5களுக்கு தான் செய்யுது. இதே ராகு கேத்து இருந்தது அதெல்லாம் வந்து அதாவது இதனால் இது பண்ணிக்கணும். பொதுவாக லக்கணத்தில் கேது 7ல் ராகு இல்லை, லக்கணத்தில் ராகு 7ல் கேத்து மாற்றி இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் லௌகிய வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம் இல்லாமல் இருக்காது. லௌகிய வாழ்க்கையில் ஏமாற்றம் இல்லாமல் இருக்காது. இதை இல்லையே, நான் லக்கணத்தில் கேது 7ல் ராகு, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னான்னா உன்ட்ட சகிப்புத்தன்மையோடு நீ போகிறன்னு அர்த்தம். இப்போ பொதுவாக இந்த எக்ஸ்பெக்டேஷனில் வாங்க 7ல் கேது இருக்குது. அப்போ நம்மளுடைய மனைவி வெளியில் இவன் எதிர்பார்த்த ஒரு இது இருக்காது. மனைவி நல்லவளாக இருப்பா. அப்போ எனக்கு இவ போதும்டா, இவங்ககிட்டேருந்து வரக்கூடிய எதையும் எனக்கு தேவையில்லை அப்படின்னா அங்கே ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கு, அதை நீ விட்டு கொடுத்துருக்கன்னு தான் அர்த்தம் இல்லையா? லக்கணத்தில் கேதுன்னா உன்கிட்டருந்து நிறைய எதிர்பார்த்து ஒரு பிள்ளை வர்றா, ஆனால் இங்கே ஒன்றும் இல்லை, இதாங்க. அப்போ உன்னிடமிருந்து அந்த பிள்ளை ஒரு ஏமாற்றத்தை அடையுதா? கண்டிப்பாக. இப்போ இதுவே அச்சுக்கு அச்சு மாறும். இப்போ மேசத்தில் ராகு இருக்குது, துலாத்தில் கேது இருக்குது அப்படின்னா அது ஒரு விதமான வேலையை செய்யும். ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது அப்படின்னா இது ஒரு வேலையை செய்யும். நீங்கள் பல பெண்களை வந்து பெண் பிள்ளைகளை வந்து வாழ்க்கையை அதாவது நல்லாவே இவங்க தெரியாமல் பல பெண்களுடைய வாழ்க்கையை வீணாக்கினதே நம்ம ஜோசியர்கள் தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச பிள்ளை இருக்குது, ஒரு பையன் ஜாதகத்தை கொண்டு வர்றாங்க. அந்த ஜாதகத்தில் சப்தமாதிபதி நீச்சம், 7 கூடையவர் நீச்சம். இவன் எப்படிப்பட்ட அழகு ரேவதியாக இருந்தாலும் சரி அங்கே போனால் அவன் டம்மியாக தான் ஆகணும், நீச்சம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல இந்த பிள்ளையை நான் தெரிஞ்சவன் கொடுப்பனா? இல்லை, கொடுக்க மாட்டேன். அப்போ இதே இதில் தான் லாஜிக்காக பொருத்தத்தில் பல விதிகள் இருக்குது. சிம்ம லக்கணம், கும்பலக்கணம், இந்த 2 எடுத்துக்கோங்க. இந்த கும்பலக்கணத்துக்கும் சரி சிம்ம லக்கணத்துக்கும் சரி
ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்தை நான் வந்து சேர்க்கவே மாட்டேன். நான் இவங்க நட்சத்திர பொருத்தம் அப்படி இப்படி தொட்டக்கூட மாட்டேன், தூக்கி போட்டு சேர்க்காதீங்கடா, நல்லா இருக்காது. ஏன்னா 6-12 வேலை செய்யும். கரெக்ட். இப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நாம் சொன்ன இந்த காமத்திரியோணத்தினுடைய இணைப்பு, நான் ரிஷப லக்கணத்துக்கு ரொம்ப இதாக சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லுவேன், கல்யாணம் முடிச்சிட்டிங்களா, பிள்ளைகளை தனியாக கொண்டு போய் விட்டுருங்க. அவங்க 2 பேருக்கு 1000 பேரானா கூட நீங்கள் உள்ளே போகக்கூடாது. கரெக்ட். ஏன்னா திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிறந்த வீட்டில் அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? பொறுமை, நிதானம், அன்பு, சாந்தம் எல்லாம் இருக்கும். இவன் தாலியை கட்டின அடுத்த நிமிஷத்துக்கு வேகம், கோபம், சீற்றம், சுயநலத்தோடு ஆயிடுவான். அப்படியே 7ஆம் இடம் 8ஆம் இடமா மாறும்.